எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ரசிகருடைய திருமணத்துக்காக வந்தேன். எல்லாரும் வந்து என்னை வரவேற்று ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க. நானும் அவங்கள சந்தோஷப்படுத்தினேன்னு நம்புகிறேன். அண்ட் எல்லார் முகங்களும் பார்க்கும்போது ரொம்ப நாளாக நிறைய பேரை மீட் பண்ணல. எனக்கும் அந்த வருத்தம் இருந்தது. இன்னைக்கு எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. அண்ட் என்னை பார்க்க வந்தவங்களும் ரொம்ப அன்பாக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இந்த செப்டம்பர் 5 என்னுடைய பர்த்டேக்கு முன்னாடி பர்த்டேக்காக ஒரு நல்ல ஒரு ஃபேன்ஸ் மீட் சென்னையில் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கிறோம். குடும்பங்களோட வாங்க, நீங்களும் வாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். என் கூட எப்போவுமே துணை நிற்கிற நீங்கள், உங்களுடைய விழாவுக்கு நான் வரேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக எல்லா விழாவுக்கும் வரணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதோடைய தொடக்கமாக இந்த விழாவுக்கு வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஸோ என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்டு நான் வரணும்னு ஆசைப்பட்ட எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி. கண்டிப்பாக எல்லாருக்கூடையும் நல்லா பேசி பழகணுன்றது தான் என்னுடைய ஆசை. அது சில காரணத்துக்காக முடியாமல் இருந்தது. இப்போது நான் வந்து நிம்மதியாக அவங்க கூட பேசுறது, அது ஒன்று தான் எனக்கு மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான முகங்களை பார்க்கும் போது பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது லைஃப்பில். அவங்களுக்காக இன்னும் நல்லா வேலை செய்யணும்னு தோணுது. இன்னும் பெரிய ஹிட்ஸ் கொடுக்கணும்னு தோணுது. இன்னும் நிறைய விழாக்களில் அவங்கள சந்தித்து 1-to-1 பேசணுன்ற ஆசை எனக்கு நிறையா இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து எல்லாருக்கூடையும் பழகிட்டு இருக்கேன். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நிச்சயமாக அடுத்த ஒரு ஈவெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். செப்டம்பர் 5 உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். நன்றி. ரசிகர் மன்றம் எனக்கு ஜெயம் படம் ஆரம்பிச்சதுலேருந்தே இருக்கு. இந்த அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் சின்ன பசங்களா பார்த்தவங்க இன்னைக்கு அவங்க வந்து அவங்களுடைய பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கண்டிப்பாக எனக்கு எல்லாமே தெரிஞ்ச முகங்கள் தான். ஏன்னா எங்கள் ரசிகர்கள் வந்து முதல் படத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே பாசம் அன்போடு அப்படியே தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம் லைஃப்பில். அது கிடைக்காத ஒரு விஷயம், சில பேருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் நான் ரொம்ப கர்வமாக சொல்லிப்பேன், என்னுடைய ரசிகர்கள் எப்போவுமே என் கூடயே இருப்பாங்க. தனியொருவன் 2 ஆமாம், நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லாரும். அண்ணா வந்து இப்போ இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காரு. கார்த்தி சாரோட ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் சைட் பை சைடு எழுதிட்டே இருப்பார் எல்லாமே. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நியூஸோட உங்க எல்லாருக்கும் நான் வந்து சொல்றேன். ஆஹா, அந்த அரசியல் கேள்வியா இது? ஐ மீன், நல்லது செய்யணும். அது எங்கேருந்து வேணா செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம், வந்து செய்யலாம், வராம செய்யலாம். அண்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா வர்றதுல தப்பே கிடையாது. அது யார் வேணா வரலாம். அண்ட் நல்லது செய்யறது எங்கேருந்து வேணா செய்யலாம். மாணவர்கள் வந்துட்டு எக்ஸாம்ல மட்டும்தான் வெற்றி கிடையாது அவங்களுக்கு. அவங்களுடைய கருத்தை வந்து கரெக்டா அவங்க சொன்னாலே அது வெற்றி தான். அண்ட் எப்பவுமே அவங்க வெற்றி பண்ணணும்னு தான் என்னுடைய ஆசை. ஆமா, இப்ப கராத்தே பாபுன்ற படம் வந்துட்டு ரிலீஸ் காத்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் டேட் வரப்போகுது. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அண்ட் இது எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தொடர்ந்து ப்ரோ கிளப்ன்ற படமும் சரி, நான் டைரக்ட் பண்ற அன் ஆர்டினரி மேன் யோகி பாபு அவரை வச்சு பண்ற படமும் சரி, நல்லபடியா நிறைவான ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதனுடைய நியூஸும் நான் கொடுக்குறேன்.